அறிவாலய அரைவேக்காடுகள் அவர்களை அப்படிதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தூங்குறவனை வந்து எழுப்பிட முடியும், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிற ஆட்களை வந்து எழுப்பவே முடியாது. அப்படித்தான் அவங்களோட செயல்பாடு நேற்று இருந்தது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா வச்சிருந்தாங்க. அதுல தளபதி அவர்கள் நீட் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசியிருந்தாங்க. அதுல குறிப்பாக நீட் குறித்து பேசியதை வச்சு மிகப்பெரிய அளவுல சர்ச்சை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க திமுக உடன்பிறப்புகள். முதல்ல ஒரு கருத்தை சொல்ல விரும்புறேன். தளபதி அவர்கள் பேசினதுல எந்த விஷயத்தெல்லாம் மறைக்கணும்னு நினைச்சாங்க அப்படிங்கறத தொடக்கத்துல சொல்றேன். அவர் வந்து வண்டி வண்டியா பணத்தை கொண்டு வந்து அடுத்த வருஷம் கொட்ட போறாங்க அப்படின்ட்டு திமுகவை சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஊழல் பண்ணவங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருந்தார். நல்லவங்களை பாருங்க, நம்பிக்கையானவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு மட்டும் ஜனநாயக கடமையை ஆற்றுங்க அப்படின்ட்டு வாக்கு செலுத்துங்க. உங்களுடைய அப்பா அம்மாவையும் அதை தொடர்ந்து செய்ய சொல்லுங்க, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த கருத்தும், பணம் வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தும் பெரிய அளவுல பேசக்கூடாது, மாணவர்கள்ட்ட போயிட்டு சென்றடையக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இந்த நீட்டு குறித்தான பேச்சை மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாக்கி அதை வந்து RSS BJP அளவுல கொண்டு போய் நிறுத்திருக்காங்க உடன்பிறப்புகள். தொடர்ந்து கதறிக்கிட்டே இருக்காங்க. எப்படி சொல்றது, ஒப்பாரின்னு சொல்லுவோம்ல, அவங்க என்ன கத்துறாங்க என்ன கதறாங்கன்னு தெரியவே தெரியாது.